அதற்கு 2 குணங்கள் உண்டு. ஒன்று, கோழைகளை முடங்கி செயல்படாமல் செய்துவிடும். அது வீரனை விடாமுயற்சியின் கடும் உழைப்பை தந்து அவமானப்படுத்தவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு எதிராக வாழ்ந்து காட்ட வைத்துவிடும். இந்த மேசராசியில் பிறந்த அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் மேலான ஆதரவை தந்தருளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தொழிலையும் காரிய வெற்றிகளையும் தர வேண்டிய சனீஸ்வரன் தனது சுயசாரமான உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் செல்ல ஆரம்பித்து உள்ளது. இதனுடைய கால அளவு வருகின்ற 2026 மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்குமே நீடிக்கும். சனீஸ்வரன் வக்கரகதியில் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சென்று கொண்டிருக்கும். அப்பொழுது இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய காரியங்களிலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் செய்கிற வேலையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகின்றது. நீங்கள் குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, போக்குவரத்திலும் சரி, மற்ற நபர்களும் சரி, முன்ன பின்ன தெரியாத எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களிடம் வழியினாக பிரச்சனை செய்வதற்கு வருவார்கள். சக ஊழியர்கள் அவர்களின் ஒத்துழைப்பு தருவதை இந்த சனீஸ்வரன் கெடுக்கும். இதனால் மற்றவர்களுடைய ஆதரவு போதிய அளவு கிடைக்காமல் தடுமாறுவீர்கள். தயவு செய்து ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த காரியத்தை எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம், எப்படி செஞ்சால் சரியா வரும் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயங்கள் வரை முன்கூட்டியே பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு அதை செயல்படுத்தினால் இந்த சிக்கல்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இவ்வளவு காலமாக எந்த நபர்கள், எந்த நண்பர்கள், எந்த உறவினர்கள் உங்களை ஆதரித்து வந்தார்களோ, உதவி செய்தார்களோ, உங்கள் தொழிலுக்கும் உத்தியோகத்திற்கும் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அவர்கள் சில பேர்ல பல பேர் கூட உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை பார்த்துட்டு பொறாமை குணத்துடன் போட்டி பொறாமையுடன் உங்களை விட்டு விலகி செல்ல வேண்டிய காலமாகவும் வந்துள்ளது. கூனி குறுகி நிற்கும்படி உங்களுடைய செயல்பாட்டை, உங்களுடைய காரியங்களை தொழிலிலும் சரி, வேலையிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி அமைத்துக் கொள்வது. குறிப்பாக சனீஸ்வரன் துன்பங்களை தந்தார். நீங்கள் மலை மேலே இருக்கின்ற எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, விநாயகராக இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, எந்த ஆலயமாக இருந்தாலும் சித்தர்களால் உருவாக்கப்பட்டு காலங்காலமாக பல லட்சம் மக்கள் அமாவாசை பௌர்ணமிகளில் சென்று கொண்டிருக்கும் ஆலயங்களுக்கு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களில், முடியாவிட்டால் அஷ்டமி நாட்களில் 2.5 வருடங்களுக்கு தவறாமல் சென்று கொண்டு இருங்கள். இடையில் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் நின்றுவிட்டால் தவறு ஒன்றும் இல்லை. அதனால் பாதிப்பு எதுவும் இடம். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை இறைவனுடைய தலைமையில் இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் திரும்பி வாருங்கள். வெளியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சனீஸ்வரன் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது, செய்யாது. இப்படி ஆலயங்களுக்கு சென்று திரும்பி வரும் பொழுது கண்ணில் படும் ஊனமுற்ற, உடல் ரீதியா ஊனமுற்ற பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அல்லது பரதேசியாக சன்னியாசியாக ஆதரவற்று திரியும் நபர்களுக்கு அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டு
ரோட்டில் அனாதையாக அலைந்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு குறைஞ்சபட்சம் 8 பேர் அல்லது 8 மடங்கு அந்த எண்ணிக்கையில் உங்களால் முடிந்த அன்னதானங்கள், உடல் ரீதியா ஊனமுற்றவர்களுக்கு, மனம் ரீதியா ஊனமுற்றவர்களுக்கு, குடும்பத்தால், சமுதாயத்தால், ஊரால் பாதிக்கப்பட்டு அனாதையாக சன்னியாசிகளாக திரிபவர்களுக்கு குறைஞ்சபட்சம் 8 பேர் அல்லது 16 பேர் அல்லது 26 பேர், இந்த மாதிரி 8 மடங்கு அளவுகளில் உங்களுடைய பொருளாதாரம் சூழ்நிலையை தகுந்த மாதிரி நீங்கள் அன்னதானத்தை, தர்மத்தை செய்து வர 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 ஆச்சரியப்படும்படி ஊழ்வினைகள் குறைந்து, கர்மாக்கள் குறைந்து, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் இந்த சனீஸ்வரனால் எதுவும் செய்ய முடியாது. குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சென்று அமர்கின்றது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் பொழுது உங்களுடைய ஆதரவு, நிவாரணம், கஷ்டங்கள் தீர்ந்து போற இடமான 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கின்றது. அதே மாதிரி உங்களுடைய பேரு, புகழ், செல்வாக்கு, வளர்ச்சி, முன்னேற்றம், 2வது குழந்தை, வாரிசு இதையெல்லாம் தர வேண்டிய 9ஆம் இடமான தனுசு ராசியை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்க்கின்றது. அடுத்தது உங்களுடைய லாபம், வீடு, நிலம், சொத்து, பூர்வீக சொத்து, அப்பாவுடைய ஆரோக்கியம், அந்த 11ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றார். அந்த வகையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வந்த வேகத்தில் தீர்ந்துவிடும், சரியாகிவிடும், வளர்ச்சியை நோக்கி நகருவீர்கள். பிரச்சனை என்னவென்றால், உங்களுக்கு யார் ஆதரிக்கிறார்களோ, யார் இவ்வளவு நாள் உதவி பண்ணினார்களோ அவர்களே உங்களுக்கு துரோகமும் போட்டி பொறாமையால் அவர்களால் உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள், உங்களை விட்டு விலகி விலகி போவார்கள் அல்லது சதி செய்வார்கள். இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி வனம் சார்ந்த, மலை சார்ந்த திருத்தலங்களுக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கோயிலும் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு நீங்க நினைத்தீர்கள் என்றால், பௌர்ணமி நாளன்று நேராக மலையனூர் அங்காளம்மன் கோவில், மேல் மலையனூர் அங்காளம்மன் கோவில் பௌர்ணமி என்று காலையில் தரிசனம் செய்துவிட்டு அப்படியே மதிய வேளையில் திருவாக்கரை வக்கர காளி அம்மன், விழுப்புரம் மாவட்டம் திருவாக்கரையில் இருக்கும் வக்கர காளி அம்மன் கோவிலுக்கு அந்த வக்கர காளியையும் தரிசனம் செய்துவிட்டு சாயந்தரம் திருவண்ணாமலை கிரிவலம் 16 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து சுற்றி முடித்து விட்டீர்கள் என்றால் சனீஸ்வரன் அதோடு உங்களை விட்டுவிடும். சரி, இந்த 1 மாதம் போயிட்டா போதுமா? அது பத்தாது. காரணம், 2.5 வருடங்களுக்கு சனீஸ்வரன் அங்கே தான் இருக்கும். அப்போ மாதம் போயாகணும். இப்படி மாதம் போக போக சனீஸ்வரன் விடுபட்டு கொண்டே இருக்கும். உங்களோட தொழிலிலும், குடும்பத்திலும், ஆரோக்கியத்திலும், பொருளாதாரத்திலும் உங்களை சனீஸ்வரனால் எதுவும் செய்ய முடியாது. இதுதான் வாழ்வியல் பரிகாரம். கூடவே முடிந்தளவு தான தர்மங்களை தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். அன்பான மேசராசியில் பிறந்த சகோதர சகோதரி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 3, குறிப்பாக 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இருக்கும் அனுஷ்ய நட்சத்திரத்தை முழுமையான சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் மன உளைச்சல்களிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்கள். காரணம், சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் சுயசாரத்தில் செல்வதால் வீரியம் அதிகமாக இருக்கும். பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, ஜோதிடம் என்பது முன்கூட்டியே உணர்த்துவதுதான். அதனால் சொன்ன பரிகாரங்களை செய்யுங்கள். வாழ்வில் மேலும் மேலும் முன்னேறி வெற்றிகளை பெற எனது அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் ஒரு பாதங்கள் தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.